படம் ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. ஸோ இதுல கலையரசன் சார் வந்து நிறைய மூவில நம்ம இந்த கேரக்டர்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் இதுலயும் சேம் அதே மாதிரி இல்லாம இன்னும் கொஞ்சம் நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. அண்ட் மலையாள ஆக்டர் அவரும் வந்து தமிழ்ல இவ்வளோ புதுசா இவ்வளோ மலையாள லாங்குவேஜ் பேசுறவரை அது ரெண்டு பேரும் எனக்கு எல்லாருமே பிடிக்கும். அதனால யாரும் சொல்றதில்ல. தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கணும். என்ன பிடிச்சிருந்தது படத்துல? படம் ரொம்ப நல்லா இருக்கு. மெட்ராஸ்காரன் படம். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் வந்தோம். ஷானிகம் பண்ணியிருக்காரு. ஸோ தமிழில் அவருக்கு வந்து ஃபஸ்ட் படம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு வாட்டி பார்க்கலாம். சிம்பிளா முடிச்சிட்டீங்க. அப்போ பணம் அந்த நீங்க क्वेश्चन கேளுங்க நான் சொல்றேன். மலையாள ஆக்டர் தமிழ் கண்டாவரா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் டெபியூ ஃபிலிம் அது. ஸோ மலையாளி ஆக்டர் சொல்லவே வேணாம், சூப்பரா நடிப்பாரு. இவ்வளோ நல்லா நடிப்பாரா அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான். அவர் அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு. நிறைய சிங்கிள் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள அழ வச்சிருப்பாரு. நார்மலாக கலையரசன் சார் அந்த ஃபைட் பண்ணுறது அது எல்லாமே நல்லா இருக்கும். பட் இவர் புதுசாக இவர் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆர்டிக்ஸ் மூவிலலாம் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாரு மலையாள மூவில. பட் இதுலயும் அதை விட இன்னும் நல்லா கொடுத்துருக்காரு. படத்துல எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. நீங்க சில நிறைய பேர் நீங்க பார்க்க வேண்டிய படம் மெயினான படம் இது. யாருமே பார்க்க வந்துடுறாங்க. நீங்க நாளைக்கு இன்னைக்கு போகலன்னா அட்லீஸ்ட் பொங்கல் போங்க. ஆக்சுவலா அதுதான் இந்த கதையோட ப்ளஸ்ன்னே சொல்லலாம். அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த விஷயம் தான், அந்த முரண் தான் இந்த கதையே. ஸோ அவங்க அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்றதா இந்த கதை. ஒரு நல்ல ஒரு ஃபைட், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸோட ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காரு டேரக்டர். இதுலேயுமே நல்லா நடிச்சிருக்காரு. அதாவது பக்கா மெட்ராஸ்காரனா, ஒரு மெட்ராஸ்காரன் எப்படி இருப்பானோ அந்த கேரக்டரிஸ்டிக் எல்லாமே அவர் உள்ளே கொண்டு வந்திருக்காரு. சென்னை படம்னாலே கலையரசன் இருப்பாரு, இந்த படத்துலயும் இருக்காரு. ஆமாம் இருக்காரு. அண்ட் அதான் அந்தந்த கதாபாத்திரம் எல்லாருமே காஸ்டிங் எல்லாம் சூப்பராக இருக்குது. அது வந்து அந்த படத்தில் வந்து எல்லாரும் அவங்கவுங்க கதாபாத்திரத்தை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ஃபேமிலியோட தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. லாஸ்ட் இந்த 40 minutes கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். யார் வில்லன் அப்படின்றது லாஸ்ட் மூவி எண்டில் தான் தெரியுமே. இவர் தான் வில்லனா அப்படின்னு அப்போதான் நமக்கே தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஒன்லைன் மட்டும் இது வந்து ரொம்ப பாக்குறோம். 100 ஆகும். உங்களுக்கு படத்துல யாரை பிடிச்சிருந்தீங்க? எல்லாரும் பிடிச்சிருந்துச்சு. கலையரசன் ப்ரோ அந்த கலையரசன் ப்ரோ சோ ரெண்டு பேரும் கலையரசன் இருப்பாரு. இதுலயும் கலையரசன் ஃபர்ஸ்ட் எங்க அம்மா தான் சொன்னாங்க. எங்க அம்மாவோட அம்மா வந்து அதாவது என் பாட்டி வந்து கலையரசனுக்கு அக்காவை நடிச்சிட்டாங்க. நல்ல அழகாவா எல்லாருமே. ஆனால் என்னன்னா எல்லாருமே மெட்ராஸ் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னே எடுக்கிறீங்க. ஆனால் இது மெட்ராஸ் சம்மந்தப்பட்டதுன்றதை தாண்டி அவர் பையன் வந்து ஊர்லேருந்து வந்து மெட்ராஸ்லேயே செட்டில் ஆன பையன் திரும்ப ஊரில் போய் கல்யாணம் பண்ண போகிறான். அதுதான் அது எலமெண்ட் ஆக்சுவலாக. அப்போ அந்த மாதிரி போகிற பையனை என்ன சொல்லணும், மெட்ராஸில் செட்டில் ஆகிட்டோன்னா மெட்ராஸ்காரன்னு சொல்லுவோம்ல. இப்போ துபாயில் போனால் துபாய்க்காரன், அந்த ஒரு எலமெண்ட்டில் வந்து டைரக்டர் கதை சொல்லியிருக்காரு. நல்ல செட் ஆகிருக்கு. அது கமர்ஷியலாக இருக்குது. எல்லாமே இருக்குது. உங்களுக்கு சாங் இருக்குது. வயலன்ஸ்ன்றாங்களே, ஆனால் ஃபேமிலிக்கு ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும் சொல்கிறாங்க. ஆமாம், பிகாஸ் லைக் ஸ்டார்டிங்கே ஃபேமிலி தான். ஃபேமிலிக்காக தான் ஹீரோ வந்து பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் அது. ஸோ வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஃபேமிலியாக போய் பார்க்கறதுக்கும் வர்த்தான ஃபிலிம் தான். ஆனால் இந்த பொங்கலுக்கு வந்து இதோட 10 படங்கள் மேலே ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் பீட் பண்ணி கண்டிப்பாக டாப் 1ல வருமா? அது ஃபர்ஸ்ட் டேல சொல்ல முடியாது, பார்ப்போம். தெரியல ப்ரோ, டக்குன்னு வரல. 10க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 8 கொடுக்கலாம். சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த அலைப்பாய்தே சாங்கை வேற கொஞ்சம் ரீமிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் புதுசாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி கொஞ்சம் அவர் எல்லாருமே அது நிறைய பேர் பார்க்க வந்து பாடவே பாட்டு தான். அதனால தான் நிறைய பேர் வந்து பாட்டுக்காக தான் பார்க்க வந்துருக்காங்க. அது அது ஃபேமிலியை கனெக்ட் பண்ணுற மாதிரியான எமோஷன்ஸ் இருக்குது அதில். அது மட்டும் இல்லாமல் நம்ம எவர்கிரீன் சாங் காதல் சடுகுடு இதில் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சாங். வந்துட்டு நல்ல வைபாக இருக்கும். நாளைக்கு மேபி அடுத்தடுத்து கல்யாணத்துலலாம் ப்ளே பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சாங் அது இருந்துச்சு. ஐஸ்வர்யா தத் தான் எனக்கு இதில் கண்டிப்பாக அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து நல்லா
இருக்கு. அவங்களுக்குள்ள ஃபைட் சீன் நடக்கும்போது நமக்கே வந்து ஒரு வெறி வரும், ஐயோ அவன் அடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், சாங் ரிலீஸ் ஆன போதே தெரியும் செம்ம ஹிட் ஆச்சு. அண்ட் தேட்டரில் கேட்கும் போது இன்னும் சூப்பராக இருந்தது. படத்தோட ஒன்லைனா என்ன சொல்லுவீங்க? அந்த படத்துல என்ன சொல்ல வராங்க வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. மூவி வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபைட் வைஸா இருக்கட்டும் இல்ல பிஜிஎம் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. லேக் எந்த இடத்துலயுமே லேக் வரல. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நம்ம கொஞ்சம் இது இப்படிதான் நடக்கும் அப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற பட் அந்த மாதிரி கிடையாது. கிளைமேக்ஸ்ல தான் ஓகே இவங்க தான் இப்படி இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாம இது வந்து என்ன பண்ணுறாங்க, இதுக்கு வந்து எல்லாருமே படத்தை நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ. நான் இதோட முடிச்சுக்கிறேன். சர்ப்ரைசிங்காக இருந்தது. அந்த லுக்காகவே வந்துட்டு அவங்கள ரொம்ப மாடர்னாகவே பார்த்துட்டு இதில் டோட்டலாக வந்து ஒரு நேட்டிவ் பேஸ்டு அந்த கதைக்கு உண்டான ஒரு கேரக்டராகவே அவங்க மாறி இருந்தாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீட்டாக அழகாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்ககிட்டே ஸ்பெசிஃபிக்காக சொல்ல ரொம்ப நல்லா இருந்தது. எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லா சொல்லியிருக்காரு. என்ன சொல்ல வரணுமோ அதை வந்து டைரக்டர் நல்லா சொல்லியிருக்காரு. ஒன்லைனா எப்படி சொல்றது, லைக் மெட்ராஸ்காரனா எல்லாத்துக்கும் வந்து பொறுத்து போகிற ஆள் கிடையாது, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். பேக்ரவுண்ட் வந்து சாம் சிஎஸ் போட்டிருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாம் சிஎஸ் சார் சொல்ல வேணாம், அவர் செம்மையாக பண்ணியிருக்காரு. அண்ட் அவங்களுக்குள்ளே நடக்கும் போது சைடில் ஓடுற அந்த பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. அது தியேட்டரில் கேட்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படின்றதே தெரிய வரும். ஆக்ஷன் மோஸ்ட்லி ஆக்ஷன் ஃபிலிம் தான். ஸோ ஃபுல் ஃபைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சிங்கிள் டேக் எடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாம் எதுவுமே மிஸ் ஆகாமல் ஸோ கரெக்டாக கொண்டு போயிருந்திருப்பாங்க. மூவி வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக்கும் நல்லா இருக்கு.